ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இந்த சாப்டர்னுடைய கடைசி டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து யாராருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். தட் இஸ் அந்த கம்பெனி பிஸ்னஸ்னுடைய ஓனராக இருக்கலாம், மேனேஜராக அந்த கம்பெனியோட மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த கம்பெனியினுடைய எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், இல்லை கஸ்டமர்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா? அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. இன்டர்னல் யூசர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்றவங்க வந்து அந்த பிஸ்னஸ்க்குள்ளேயே அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணக்கூடியவங்களை தான், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணக்கூடியவங்களை தான் இன்டர்னல் யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்ன்றவங்க வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படும். அவங்கள எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸ், முந்தைய வீடியோக்களுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Users of accounting information. There are several persons who need the accounting information for various purposes. They can be classified into 2, internal users and external users. ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் யார் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் யார் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்டர்னல் யூசர்ஸ்னால் நான் என்னன்னு சொன்னேன், அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணக்கூடியவங்களை தான் இன்டர்னல் யூசர்ஸ்ன்னு சொல்கிறோம். த இன்டர்னல் யூசர்ஸ் ஆர் owners, management and employees who are within the organization. அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பெனியினுடைய ஓனர், அந்த கம்பெனியினுடைய மேனேஜர்ஸ் அண்ட் அந்த கம்பெனியினுடைய எம்ப்ளாயீஸ், இவங்களுக்கு எந்த விதத்தில் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓனர்ஸ். த ஓனர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ப்ரொவைட் கேபிட்டல் டு தி யூஸ்ட் இன் த பிஸ்னஸ். ஸோ ஓனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துறதுக்கான கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுறாரு, முதலீடு செய்கிறாரு. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுறாரு. தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு நோ வெதர் த பிஸ்னஸ் ஹேஸ் ஏர்ன்டு ப்ராஃபிட் ஆர் நாட் டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆன் எ பர்டிகுலர் டேட். ஸோ இந்த ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ பணம் நம்ம பிஸ்னஸில் போட்டிருக்கோம், அதனால் நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்னஸில் என்ன ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது எவ்வளோ வந்து நம்ம வந்து கேஷ் நம்ம வச்சுருக்கோம், நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஓனருக்கு தேவைப்படுது. தே வாண்ட் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் இன் ஆர்டர் டு ஹேவ் அன் அப்ரைசல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் அன் அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் டு என்ஷூர் தட் they will get their expected returns from the business and get back their capital safely. இந்த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு ஏன் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரைசல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இப்போ எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா, அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ இல்லை போனஸோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரைசல், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ஒர்க்கை வச்சு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கோ அண்ட் ஆல்சோ ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம புதுசாக எடுக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம ஃபினான்ஷியலி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ அதற்காகவும் சரி, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கேபிட்டலை வந்து சேஃப்டியாக ஒரு லாபமாக நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஓனர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது மேனேஜ்மெண்ட்டு. மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அக்கௌண்டிங் டேட்டா ஆர் த பேசிஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டிசிஷன்ஸ் மேட் பை த மேனேஜ்மெண்ட். இந்த அக்கௌண்டிங் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்து மேனேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசிஷன்ஸை பிஸ்னஸில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த ட்ரெண்ட்ஸ் இன் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ், ரிலேஷன்ஷிப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டு த சேல்ஸ், எஃபிஷியன்சி ஆஃப் எம்ப்ளாயீஸ், comparative profitability of different departments,
capital structure, and solvency position are some of the vital data required by management for planning and controlling of the business operation. இப்போ ஒரு பிஸ்னஸ் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையெல்லாம் வந்து சரிவர கொண்டு வரணும், ஒரு கண்ட்ரோலாக கொண்டு வரணும், இல்லை ஃபர்தராக என்ன பிளான் பண்ணணும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். என்ன மாதிரியான அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதே போல் சேல்ஸ் ரிலேட்டடாக நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம பண்ணியிருக்கோம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதே போல் எம்ப்ளாயீஸினுடைய எஃபிஷியன்சி எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது அவங்க குறிப்பிட்ட டைமில் டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்களா, ஸோ அப்படி பார்க்குறது. அதே போல் கம்பேரிட்டிவ் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது ப்ரீவியஸ் இயரில் நமக்கு என்ன ப்ராஃபிட் வந்துச்சு, இந்த வருஷம் நமக்கு என்ன ப்ராஃபிட் வந்துச்சு, ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் மூலிமா தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் என்னது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன மாதிரியான கேபிட்டல் வந்து நம்ம வச்சுருக்கோம், லாங் டேர்ம் ஃபினான்சிங் என்ன வச்சுருக்கோம், அதாவது லோன் வாங்கி நம்ம வச்சுருக்கோமா, இல்லை ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ஸ் ஏதாவது நம்ம வந்து பப்ளிக்கு ப்ரொவைட் பண்ணி அதன் மூலிமா நம்ம வந்து கேபிட்டலாக வச்சுருக்கோமா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மூலிமா நம்ம வந்து கேபிட்டலாக வச்சுருக்கோமா, இதையெல்லாம் வந்து இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்டெப்த் வந்து அப்புறம் நம்ம போக போக நம்ம படிக்கலாம். ஓகேவா, இதை தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நான் கேபிட்டலாக ஒரு ஓனர் வந்து தன்கிட்ட இருக்கிற சொந்த பணத்தை போடுறதுன்றது அதுவும் கேபிட்டல் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் வந்து இன்வெஸ்டர் ஷேர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம், அதை ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வாங்குவாங்க, அதுவும் ஒன் ஆஃப் த கேபிட்டல் கம்பெனிக்கு. ஸோ எப்படி வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து நமது இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும், சால்வன்சி பொசிஷன் எவ்வளோ லாங் டேர்முக்கு நம்ம பிஸ்னஸை கொண்டு போக முடியும், ஓகேவா, இல்லை கடன் ஏதாவது இருந்தால் நம்மளால் கொடுக்கக்கூடிய அளவில் நாம் இருக்கோமா அப்படின்றத நம்ம பொசிஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் அண்டர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ப்ரொவைட் திஸ் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் த பேலன்ஸ் ஷீட், இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் கொடுப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ்க்கு என்ன டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத வந்து அதை பேஸ் பண்ணி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அவங்க எடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ். The employees are interested in the profit earning capacity of the business, which will affect the remuneration, working conditions and retirement benefits and stability and growth of enterprise. எம்ப்ளாயீஸ்க்கு ஏன் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, நல்ல லாபகரமாக போயிட்டுருக்கு அப்படின்னும் பொழுது அப்போ தான் வந்து அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு அதிகப்படியான ரெமுனரேஷன், அவங்களுக்கு சேல்ரி வந்து ஹைக் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ், கேன்டீனு, ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், இன்கேஸ் எம்ப்ளாயீஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஆர்கனைசேஷனில் அவங்களுடைய வேலை வந்து நிரந்தரத்தன்மை இருக்குமா, இல்லை அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்குமா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எதை பேஸ் பண்ணி எம்ப்ளாயீஸ் தெரிஞ்சுக்குவாங்கன்னா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஆர்கனைசேஷன் நல்ல லாபகரமாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான தட் இஸ் அம்யூனிட்டிஸ், எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை எம்ப்ளாயீஸ் வந்து பெறுவாங்க. ஓகேவா, இது வந்து இன்டர்னல் யூசர்ஸ். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கிரெடிட்டார்ஸ்னால் யார், நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கடனாக கொடுத்தவங்க. ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்ற பிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படும். இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு பேங்க்கு லோனுக்கு அப்ரோச் பண்ணுறோம் பிஸ்னஸ்க்காக அப்படின்னா அப்போது உங்கள் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு லாபகரமாக போகுது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ லாபம் எடுத்தால் தான் உன்னால் லோனை வந்து திருப்ப கட்ட முடியும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படும். சப்ளையர்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்,
commercial banks, public deposit holders and debenture holders are included in this category. So இந்த கேட்டகரியில் இந்த creditors and financial institutionsல யார் யார் வருவாங்க அப்படின்னா suppliers of goods and services, நமக்கு ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் சரி, இல்லை கமர்ஷியல் பேங்க்ஸ் நமக்கு லோன் கொடுக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பப்ளிக் டெபாசிட் ஹோல்டர்ஸ், அதாவது வெளியிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள இருந்தாலும் சரி, இல்லை வந்து டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்னால் ரொம்ப டீட்டெயில்டாக வேண்டாம், அது கிட்டத்தட்ட வந்து கம்பெனி வந்து வெளியே இருக்கிற பப்ளிக் கிட்ட இருந்து கடன் வாங்குற மாதிரி தான். ஸோ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. They are interested in knowing the liquidity position and repaying capacity of the business to ensure the safety of getting the amount due to them or interest or the principal amount. So இந்த creditors and financial institutionsக்கு வந்து இந்த accounting information மூலிமா liquidity position, அதாவது அவங்க கிட்ட ஃபினான்ஷியலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் இன்கேஸ் கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னும் போது அதை ஈஸியாக எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்றதையும் அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறனால அவங்களுக்கு உறுதிப்படுத்திக்குவாங்க, ஓகே நம்ம கடன் கொடுத்தா நமக்கு நம்மளுடைய கடன் திரும்ப வந்துடும், நம்மளது வந்து சேஃப்டி, நம்ம பணம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ அதற்காக வந்து கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படும். இன்வெஸ்டர்ஸ், persons who are interested in investing their funds in an organization should know about the financial condition of a business unit while making their investment decisions. ஸோ வெளியிருந்து யாராவது இந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் மூலியமாக பிஸ்னஸினுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ வருது, அசட்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதன் மூலிமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம அமௌண்ட் திரும்ப கிடச்சிரும் அப்படின்றத அவங்க என்ஷூர் பண்ணிக்குவாங்க, உறுதிப்படுத்திக்குவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷனை இன்வெஸ்டர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. தே ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் அண்ட் ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஆர்கனைசேஷன் விச் வில் அஃபெக்ட் த ரிட்டர்ன் டு த இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எவ்வளோ அவங்களால ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ இன்கம், எவ்வளோ ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும், அதே போல் இன்கேஸ் லாஸ் வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு வரக்கூடிய திறம் அந்த ஆர்கனைசேஷனுக்கு இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் மூலியமாக இந்த லிக்விட் பொசிஷனை வச்சு தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது customers who buy and use the product and services of business enterprise are interested in knowing the details of the product and prices charged to them. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்னுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் த ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அன் என்டர்பிரைஸ் டு என்ஷூர் கண்டினியூடு சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஆஃப் தி என்டர்பிரைஸ். ஸோ அவங்களுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கஸ்டமர்ஸ்க்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அதை லாங் டேர்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த லாங் டேர்முக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நடக்குமா, ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படின்றத அவங்க வந்து உறுதிப்படுத்திக்குவாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ், இந்த ஆர்கனைசேஷனோட ப்ராடக்டை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, மற்ற ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இருக்கும் பொழுது ஓகே உங்கள் ப்ராடக்டை நம்ம நம்பி வாங்கலாம், ஒரு லாங் டேர்முக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணும். அடுத்தது tax authorities and other regulatory bodies. Accounting information helps the tax authorities in computing income tax and taxes on goods and services and other taxes to be collected from the business unit. ஸோ இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு எவ்வளோ இன்கம் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து தேவைப்படும். Other regulatory bodies also require information about revenues, expenses and other financial aspects of business to ensure that the interest
என்டர்பிரைசஸ் கம்ப்ளை வித் ஸ்டாச்சுரரி ரெக்யர்மெண்ட்ஸ், எல்லா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க ஃபாலோ பண்ணி இந்த இன்கம் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க இன்கர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அடுத்தது கவர்மெண்ட். த ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆர் யூஸ்டு பை பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். Information about performance of business units in different industries helps the industry in policy formulation of development of trade and industry, allocation of scarce resources, grant of subsidy, etc. Government also administer price of certain commodities. In such cases, government agencies have to ensure that the guidelines for pricings are allowed. இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் கவர்மெண்ட்டினுடைய ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கும் வந்து நம்மளுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை சரியான முறையில் கொடுக்குற விதமாக இருக்கணும். ஓகேவா. அப்படி கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அவங்களுடைய ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை கொடுக்கணும் அப்படின்னும் போதும் சரி, இல்லை புதுசாக ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு லோன் கொடுக்கறதோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்கறதோ, ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, இந்த பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்ற இதுக்காக கவர்மெண்ட் அவங்க அப்ரோச் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது அதே போல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இவ்வளோ ப்ரைஸஸ் தான் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சப்சிடிஸ் கொடுக்கறதோ வந்து லோன்ஸ் கொடுக்கறதோ, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷனுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படும். அடுத்தது ரிசர்ச்சர்ஸ் டு கேரி அவுட் த ரிசர்ச் கேன் யூஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த பப்ளிஷ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் அனாலிசிஸ் அண்ட் இவாலுவேஷன். அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷனை பற்றின முழு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க, ஆய்வாளர்கள், அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசின்ற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பப்ளிக் வந்து அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத ஆய்வு செய்யக்கூடியவங்களை தான் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன் ஆஃப் த ரிசர்ச் இது. ஓகேவா. ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் அந்த ஏபிசி அப்படி கம்பெனியினுடைய அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்க அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், இதையெல்லாம் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஏபிசின்ற கம்பெனிக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இவ்வளோ அளவுக்கு இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. ஸோ அதனால் அந்த ஏபிசி கம்பெனி வந்து இன்னும் ஃபர்தராக வந்து நல்லா க்ரோ ஆவாங்க, டெவலப் ஆவாங்க. ஸோ நம்பி அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுக்காக ரிசர்ச்சர்ஸ்க்கு இந்த கம்பெனிஸ் ஆர்கனைசேஷனுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது. அடுத்தது ஜென்ரல் பப்ளிக். From accounting information, the general public at large can get a view of the earning capacity and stability of the enterprise as well as the social responsibility measures undertaken by the enterprise, particularly in its area of operation, and also employment opportunities provided to the local people. So general publicum பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இந்த கம்பெனி வந்து நல்லா நடக்குது, ஸோ இங்கே வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பொல்யூஷன்ஸை வந்து சொசைட்டியை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க சில மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுத்திருக்காங்களா, அதுக்காக இவங்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, சொசைட்டிக்காக எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இவங்க வந்து இருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இந்த ஜென்ரல் கஸ்டமர்ஸ் வந்து தட் இஸ் ஜென்ரல் பப்ளிக் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து யூசர்ஸ் ஆஃப் தட் இஸ்
யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்டர்னல் யூசர்ஸ், எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.